இது வந்து ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு ஜெபம். மன்னித்து ஜெபிக்கிறது தான் அது வந்து ஒரு ஜெபமா இருந்தது. நம்ம வந்து பாவமறியாத அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து பிதாவிடத்தான் மன்னிப்பு கேட்கிறார், மன்னிப்பு ஜெபம் பண்றார். மன்னித்து கேட்டு ஜெபிக்கிறார்களே, மன்னியும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்களே. வாசிப்போம். லூக்கா 23:30. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே, நீர் சிலுவையில் ஆண்டவரே அருளிய ஆண்டவரே முதலாவது வார்த்தையாகிய உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு கூட ஆண்டவரே என்னை கூட ஒரு கருவியாய் பயன்படுத்த ஆண்டவரே பயன்படுத்துகிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேலையில் அப்பா தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தி என்னை பேசும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே பொருட்படுத்த முடியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதோட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பிதாவே உங்களுக்கு மன்னின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தைகள் வந்து அநேக இடங்களில் வேதத்தில் இருக்குது. நம்ம வந்து முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். மோசே குறித்து நம்ம பார்க்க போறோம். மோசே வந்து வனாந்தரத்தை 40 நாள் 40 லட்சம் ஜனங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போறாரு. வனாந்தரத்துலேருந்து கனான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. அநேக ஜனங்க பேசுகிறாங்க அவரை குறித்து. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, நீங்கள் ஏன் இங்கே கூப்பிட்டு வந்த, சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, தண்ணி இல்லை அப்படின்லாம் அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அதெல்லாம் நான் வந்து மோசே வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியோடு கூட ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் அந்த அவனோட சகோதரன் வந்து ஆரோனும் மிரியாமும் கூட அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. என்னன்னா, கர்த்தர் அவன்கிட்ட உன்னோட தான் பேசுவாங்களா, எங்கிட்ட பேச மாட்டாங்களா? ஆனால் நம்ம கூட சொல்கிறோம், ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுவாங்க, எங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அது போல் இதனால் அந்த நாட்கள் வந்து மோசே குறித்து ஆரோனும் மிரியாமும் பேசுகிறாங்க. முறுமுறுக்கிறது ஆண்டோடைய கண்கள். ஆண்டவர் அதை கேட்குறாரு. கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி அந்த கூப்பிட்றாரு. மிரியாமையும் ஆரோனும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. 3 பேருமே கூப்பிட்றாரு. ஆனால் மிரியாமட்டையும் ஆரோன்ட்டையும் பேசுகிறாரு. இந்த ஆத்மாயை மோசையை குறித்து நீங்கள் பேசுகிறது விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து